10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் அலகு பயிற்சி 4இல் 3வது கணக்கு பார்க்குறோம். ஓவானது முக்கோணம் ஏபிசியின் உள்ளே அமைந்த ஒரு புள்ளி ஆகும். முக்கோணம் அதாவது கோணம் ஏஓபி, கோணம் பிஓசி மற்றும் கோணம் சிஓஏவின் இருசம வெட்டிகள் பக்கங்கள் ஏபி, பிசி மற்றும் சிஏவை முறையே டிஇஎஃப்பில் சந்திக்கின்றன எனில் ஏடி பெருக்கல் பிஇ பெருக்கல் சிஎஃப் ஈக்குவல் டு டிபி பெருக்கல் இசி பெருக்கல் எஃப்ஏ என காட்டுக அப்படின்னு கேட்கப்பட்டு இருக்குது. ஏபிசி என்ற முக்கோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஓ. இதில் கோணம் ஏஓபியின் இருசம வெட்டி பக்கங்கள் ஏபிஐ டியில் சந்திக்கின்றன கொடுத்துருக்குறாங்க. ஏஓபி என்ற ஒரு முக்கோணம். இதில் ஏ கோணம் ஏஓபியின் இருசம வெட்டி. அப்போ இதனுடைய இருசம வெட்டியானது ஏபிஐ டி என்ற புள்ளியில் சந்திக்கிறது. இதே போல கோணம் பிஓசியின் இருசம வெட்டி, பிஓசியின் இருசம வெட்டியானது பிசியை சந்திக்கக்கூடிய புள்ளி டி என கொடுக்கப்பட்டுள்ளது. சிஓஏவின் இருசம வெட்டி, கோணம் சிஓஏவின் இருசம வெட்டியானது கோணம் சிஏவை சந்திக்கக்கூடிய புள்ளியானது எஃப் என கொடுக்கப்பட்டுள்ளது. இது கேள்வியிலேயே கொடுத்துட்டு இந்த பெருக்கல் பலன்கள் ரெண்டும் சமம்னு நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை வரைபடத்தில் குறிச்சிட்டு படத்தில் இருந்து முக்கோணம் ஏஓபியில் ஓடி என்பது என்ன? கோண இருசம வெட்டி. ஓடி ஆனது கோணம் ஏஓபியின் இருசம வெட்டி ஆகும். இருசம வெட்டியா இருக்கிறதுனால கோண இருசம வெட்டி தேற்றத்தை நம்ம இங்க பயன்படுத்துறோம். கோண இருசம வெட்டி தேற்றப்படி கோண இருசம வெட்டி தேற்றமானது எந்த கோணம் இருசம வெட்டியா இருக்கோ அந்த கோணத்தை ஒட்டிய பக்கங்களின் விகிதமானது அதை பிரிக்கக்கூடிய எந்த பக்கத்தை பிரிக்குதோ அதனுடைய விகிதத்திற்கு சமமாக அமையும். அப்போ ஓ என்ற ஏஓபி என்பது இருசம வெட்டியா இருக்கிறதுனால ஓஏ பை ஓபி எதற்கு சமம்? ஏடி பை டிபி. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். இதே போல மற்ற முக்கோணம் பிஓசியில் ஓஇ ஆனது இருசம வெட்டி ஆகும். இப்போ கோண இருசம வெட்டி தேற்றத்தை இங்கே பயன்படுத்துகிறோம். கோண இருசம வெட்டி தேற்றப்படி எந்த கோணத்தை இருசம குறியிடுகிறது? பிஓசிஐ. அப்போ அதை வச்சு எழுதுறப்போ ஓபி பை ஓசி. எந்த பக்கத்தை இருசமமாக பிரிக்கிறது? பிசிஐ பிரிக்கிறது. எப்படி பிரிக்குது? பிஇ பை இசி. இது சமன்பாடு 2. இதே போல மற்றொரு முக்கோணம் ஏஓசியில் ஓஎஃப் ஆனது கோணம் சிஓஏயின் இருசம வெட்டி ஆகும். கோண இருசம வெட்டி தேற்றப்படி எந்த பக்கத்தை இருசம குறியிடுகிறது? ஓசி பை ஓஏ ஈக்குவல் டு ஏசியை 2 சம பாகங்களாக பிரிக்குது. அப்போ அதனுடைய விகிதம் சிஎஃப் பை எஃப்ஏ. இது சமன்பாடு 3. 3 சமன்பாடுகளையும் பெருக்கிக்கலாம். 1 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இடது பக்க மதிப்புகளை பெருக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஓஏ பை ஓபி. இரண்டாவது சமன்பாட்டில் இடது பக்கம் ஓபி பை ஓசி, அடுத்து ஓசி பை ஓஏ. வலது பக்க மதிப்புகளானது ஏடி பை டிபி பெருக்கல் பிஇ பை இசி பெருக்கல் சிஎஃப் பை எஃப்ஏ. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஓபி ஓபி கேன்சல் ஆகுது, ஓஏ ஓஏ கேன்சல், ஓசி ஓசி கேன்சல் ஆகுது. இடது பக்க மதிப்புகள் எல்லாம் கேன்சல் ஆகுறப்போ 1. அப்போ ஏடி பை மாற்றி எழுதிக்கலாம். ஏடி பை டிபி பெருக்கல்
டிஇ பை இசி பெருக்கல் சிஎஃப் பை எஃப்ஏ ஈக்குவல் டு 1. நியூமரேட்டர் மதிப்புகளை இடது பக்கம் எழுதிக்கலாம். ஏடி பெருக்கல் பிஇ பெருக்கல் சிஎஃப். டினாமினேட்டர்லாம் வலது பக்கம் 1ஓட பெருக்கிறப்ப டிபி பெருக்கல் இசி பெருக்கல் எஃப்ஏ என்பது நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.